கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் நலமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நான் விசுவசிக்கிறேன். தேவன் தாமே இன்றைய தினத்தில் இந்த செய்தியின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஏசாயா 45 அதிகாரம் 4 வசனம். செய்தியின் தலைப்பு, பொக்கிஷங்களை உனக்கு தருவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஏசாயா 45:4 வாசிக்கும் போது தேவன் நமக்கு பொக்கிஷங்களை தரக்கூடிய தேவன் என்று பார்க்கிறோம். எப்படி என்று பார்க்கும்போது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாள்களை முறித்து அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று ஏசாயா 45:4 வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்கை இங்கே ஏசாயா 45:4 வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க நினைத்து விட்டால் அவர் அவனை உயர்த்த சித்தம் கொண்டால், அவன் குப்பையில் இருந்தாலும் அவனை உயர்த்த வல்லவர். புழுதியிலிருந்து தூக்கி எடுப்பார். இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்காக வெண்கல கதவுகளை உடைப்பேன் என்று கூறுகிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருக்கிற சைத்தானை அடைத்து அவனை கட்டி அப்பாரப்படுத்தி அந்த வெண்கல கதவுகளை ஆண்டவர் உங்களுக்காக உடைக்கிறார். உடைப்பேன் என்று சொன்ன தேவன் உங்கள் ஆசீர்வாத தடைகளை கொண்டு வர எல்லாவித தடைகளையும் உடைப்பார். என கருமானவர்களே, பிசாசு பூட்டி வைத்திருக்கும் அந்த தாப்பாள்களை, பூட்டுகளையும் ஆண்டவர் முறித்து பொக்கிஷத்தை உங்களுக்கு, அதாவது ஆசீர்வாதமாய் உங்களுக்கு தருவேன் என்று கூறுகிறார். அல்லேலூயா. சாத்தான் ஒருவேளை உங்கள் வேலையை முடக்கி வைத்திருக்கலாம், இல்லாவிட்டால் மனிதர்கள் உங்கள் உயர்வை தடுத்திருக்கலாம். யார் என்ன செய்தாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டபடியினால் அவைகளை உடைத்தெறிந்து முறித்து அதை உங்கள் கரங்களில் கொடுக்க ஒரு வல்லவர். தேவனால் எல்லாம் கூடும். அது பில்லிச்சுனியம் கட்டுகளாக இருந்தாலும், மாந்திரிக பிரகாரமான கட்டுகளாக இருந்தாலும், ஆண்டவர் அதை உடைப்பதற்கு சாதாரண காரியம் அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் பிரயாணம் வரும்போது எரிகோ இஸ்ரவேலுக்கு முன்பாக பூட்டப்பட்டிருந்தது. அலங்கங்கள் மிகவும் வலுவான உயரமாக கட்டப்பட்டிருந்தது என்றும், அகலமாக இருந்த அந்த நகரத்தின் கட்டடத்தின் மதில்களை இஸ்ரவேலர் உடைக்கக்கூடாதவர்களாய் இருந்தார்கள் என்று அங்கு வாசிக்கிறோம். தேவன் சொன்னார், நீங்கள் ஆர்ப்பரித்து எக்கால சத்தத்தோடு துதியுங்கள். அதுவிதமாகவே துதிக்கிற நேரத்தில் அவைகள் இடிந்து விழுந்தன என்று பார்க்கிறோம்.
அது மட்டுமல்ல, எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேலர் அந்த மதிலை தாண்டி எரிகோவை பிடித்தார்கள் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்காக வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து பொக்கிஷங்களையும் புதையல்களும் உனக்கு கொடுக்க வேண்டுமேயானால் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு தினமும் கர்த்தரை சத்தமாய் ஆர்ப்பரித்து துதியுங்கள், ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள். அப்போது சாத்தான் பூட்டி வைத்திருக்கிற எல்லா கதவுகளும் உடைக்கப்பட்டு உங்களுக்கு ஆசீர்வாத பொக்கிஷங்களையும் புதல்களையும் தேவன் திறந்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் அப்படியே கொடுப்பார். எனவே உனக்கு தருவேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தையும் பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.